ஹலோ மக்களே, காரசாரமான காளான் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்புத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நல்ல பெரிய வெங்காயமாக 2 கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மஷ்ரூம் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து அடுப்பை மூடி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகை இடித்து அதையும் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு தான் இதுக்கு காரமே கொடுக்கும். ஸோ அதையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லியை தூவி இறக்குனா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.